முறுக்கு முறுக்கு சுழி முறுக்கு அன்பு சேர்ந்த சுவை முறுக்கு பகிர்ந்து சாப்பிட்டாதான் இனிப்பு இன்னும் கூடும். முறுக்கு முறுக்கு சுழி முறுக்கு அன்பு சேர்ந்த சுவை முறுக்கு பகிர்ந்து சாப்பிட்டாதான் இனிப்பு இன்னும் கூடும். சின்ன குமார் பள்ளி முடித்து வீட்டுக்குள் வந்து பார்த்தான். மேசம் மேல் இருந்த உருக்கு அதை கண்டு மகிழ்ந்தான். அம்மா நான் சாப்பிடலாமா என்று கேட்டு நின்றான். அம்மா சிரித்து சொல்லினாள், நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிடுதான். முறுக்கு முறுக்கு சுழி முறுக்கு அன்பு சேர்ந்த சுவை முறுக்கு பகிர்ந்து சாப்பிட்டாதான் இனிப்பு இன்னும் கூடும். குமார் கொஞ்சம் யோசித்தான், எனக்கு எல்லாம் வைத்துக்கலாமே. ஆனா அம்மா சொன்ன வார்த்தை மனசுக்குள்ள ஒலித்ததே. வெளியே போய் நண்பர்களை கூப்பிட்டு வாங்க வாங்க என்றான். முறுக்கு எல்லாம் பகிர்ந்த போது சிரிப்பு மலர்ந்ததுதான். முறுக்கு முறுக்கு சுழி முறுக்கு அன்பு சேர்ந்த சுவை முறுக்கு பகிர்ந்து சாப்பிட்டாதான் இனிப்பு இன்னும் கூடும். ஒரு முறுக்குத்தான் இருந்தாலும் 4 பேருக்கு பகிர்ந்தான். அந்த நொடியிலே குமார் மனசு மிக சந்தோஷமாயிருந்தான். நண்பர்கள் எல்லாம் நன்றி சொல்லி அவனை சுற்றி நின்றாங்க. அந்த நாள் முதல் குமார் கிட்ட பகிர்வு பழக்கம் வந்தது. அன்பு இருந்தா சின்னதுமே பெரிசு, பகிர்ந்தால் தான் வரும் மகிழ்ச்சி. சாப்பாடு மட்டும் இல்ல நண்பா, நல்ல மனசுதான் பெரிய செல்வம். முறுக்கு முறுக்கு சுழி முறுக்கு அம்மா அன்பின் சுவை முறுக்கு பகிர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை எப்போதும் இனிமை தரும். முறுக்கு சுவை மறந்தாலும் அந்த நாள் கதை மறக்காதே. அன்பு பகிர்வும் இருந்தால் நீ எப்போதும் மகிழ்ச்சியா வாழ்வா.